தமிழ்நாட்டின் பணக்கார கோவில்களை பத்தின ஒரு சின்ன ஓவர்வியூ இது. தமிழ்நாட்டுல உங்களுக்கு தெரியும் ஆயிரக்கணக்கான கோவில்கள் இருக்கு இல்லையா? ஆனா அதுல சில கோவில்கள் வருமானத்துல ரொம்பவே முன்னாடி நிக்குது. உண்டியல் காணிக்க, அப்புறம் கோவில்களுக்கு சொந்தமான நிலங்கள், நகைகள்னு பல வழிகள்ல இந்த வருமானம் வருது. சரி, இதுல ரொம்ப அதிகமா வருமானம் ஈற்ற சில முக்கியமான கோவில்களை பாப்போமா? முதல்ல பழனி முருகன் கோவில் திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கு. வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா சுமாரா ஒரு 30-35 கோடி ரூபாய் வரைக்கும் வருமானம் வருது. இங்க கிடைக்கிற பஞ்சாமிரதம் ரொம்பவே ஸ்பெஷல், உலகம் முழுக்க ஃபேமஸ். அதோட மலைக்கு ஈஸியா போக ரோப் கார் வசதி இருக்கிறதும் வருமானத்துக்கு ஒரு முக்கிய காரணம். அடுத்து சமயபுரம் மாரியம்மன் கோவில், இது திருச்சியில இருக்கு. இதோட ஆண்டு வருமானம் கிட்டத்தட்ட 20-25 கோடி ரூபாய். என்ன ஒரு ஆச்சரியம்னா, பக்தர்கள் நேர்த்திக்கடனா மொட்டை அடிக்கிறாங்கல்ல, அது மூலமா மட்டுமே வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேல வருமானம் கிடைக்குதாம். மூன்றாவதா ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவில், இதுவும் திருச்சியில தான். காவிரி ஆத்துல ஒரு தீவு மாதிரி இடத்துல அமைஞ்சிருக்கு. வருஷத்துக்கு ஒரு 15-20 கோடி ரூபாய் வருமானம் வருது. இதோட ராஜகோபுரம் இருக்கே, 236 அடி உயரம். தென்னிந்தியாவிலேயே உயரமான கோபுரம் இதுதான். ஆக இந்த கோவில்கள் வெறும் ஆன்மீக ஸ்தலங்கள் மட்டும் இல்லாம பெரிய பொருளாதார மையங்களாகவும் இருக்கிறத நம்மால பார்க்க முடியுது.